வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரஞ்சித் ஹோஷ்கோட்டே எழுதின அ போம் ஃபார் கிராண்ட் மதர் இந்த கவிதையோடைய சமரி பார்க்கலாம் வாங்க. ரஞ்சித் ஹோஷ்கோட்டே 1969 பிறந்திருக்காரு. இவர் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர், ஆர்ட் தியாரிஸ்ட், இண்டிபெண்ட் கியூரேட்டர். அது மாத்திரம் இல்லாமல் ஹிந்துவில் அசிஸ்டன்ட் எடிட்டராகவும் இருக்கார். இவர் 3 கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரிஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் வசந்த் ராஜ்கோட்டே எழுதின மராத்தி கவிதைகள்லாம் அவர் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் 14 கண்டெம்ப்ரரி இந்தியன் ரைட்டர்ஸோட ஆந்தாலஜியும் எடிட் பண்ணியிருக்காரு. இவர் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் எழுதுவார். இந்த கவிதையில் அவருடைய பாட்டியை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அவங்க ஒரு ராணி மாதிரி எப்படி எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் அவங்க செஞ்சது எல்லாமே அவங்களாவே கற்றுக்கிட்டது தான். எப்படி மயிலை அடக்கணுன்றது வீட்டில் இருக்கக்கூடிய உடம்புக்கு முடியாதவங்களெல்லாம் அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க என்றது வரைக்கும் எல்லாமே அவங்களே கைப்பழக்கத்து மூலமாக தான் கற்றுக்கிட்டாங்க. அவங்க அவங்க குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுட்டு இருந்தாங்க. மற்ற கவிஞர்கள் மாதிரியே அவங்களாலே 2 மொழியில் எழுத முடியும். 3வது மொழியில் ஒரு நல்ல கம்பெனியில் பேசக்கூடிய அளவுக்கு அவங்க திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. அவங்க 1931 அவங்களுடைய ஒரு டெலிவரி போது ஒரு மகளை பெற்றுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ கவிஞருக்கு என்ன வயசு இருக்கோ அதை விடவும் கம்மியான வயசில் தான் அவங்க இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள புதைச்ச இடத்துல ஒரு ஃபிக் மரம் வளர்ந்துருக்கு. அது என்னவோ அவங்களே அந்த வீட்டில் வளர்ந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு உணர்வை கொடுத்தது. நிறைய சமயம் இவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ரூமில் இருக்கிற கண்ணாடி வழியாக அவரை பார்க்குற மாதிரி இவருக்கு ஒரு உணர்வு தோணியிருக்கு. அவங்க எப்போதுமே அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, ரொம்ப மற்றவங்களுக்கு கொடுக்காத. ஏன்னா மற்றவங்க கொடுத்து தான் இவங்க அவங்க உயிரை இழந்திருக்காங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம், கொடுக்காத, எல்லாருக்குமே கொடுக்காத. கர்ணனை ஒரு உதாரணமாக சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் இருக்கிற கர்ணன் அவன் தோல் மாதிரி இந்த கவசத்தை கூட கொடுத்துட்டான் கேட்டதுனால. அதனால் யார் கேட்டாலும் கொடுக்குற குணம் இருக்கக்கூடிய கர்ணன் மாதிரி வாழாத, கொடுக்கறது நம்மளே அழிச்சிடும் அப்படின்றது தான் அவங்க இவர்கிட்ட சொல்கிற மாதிரி இவருக்கு தோணுது. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். A door, a stair and 2 steps inside the dark. The straight-backed chair my grandmother sat in, a lace net draped across its mahogany arm, and on the table a volume of stories open at the fly-leaf, its tissue quill scarred. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கதவு, அதுலேருந்து படிக்கட்டு, 2 படி தான் இருக்கும். அந்த படிக்கட்டு ஏறி போனால் ஒரு ரூம் வரும். அந்த ரூமில் எங்கள் பாட்டி உட்காந்த சேர் இருக்கும். அந்த சேரை மஹோகனி மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு டேபிள். அந்த டேபிளில் அவங்க படிக்கிற கதை கரெக்டாக திறந்தே இருக்கும். எங்கே படித்து முடிச்சிருக்காங்களோ அதுலேருந்து அவங்க தொடர்றதுக்காக வசதியாக வச்சுருப்பாங்க. த ஃபோட்டோகிராஃப்ஸ் சீல் ஹர் இன் அ ஷெல் ஆஃப் ரிலேஷன்ஸ். நிறைய ஃபோட்டோஸ்லாம் சோரில் இருக்கும். எல்லா ஃபோட்டோலையும் அவங்க நிறைய சொந்தக்காரங்களோடு சேர்ந்து தான் அவங்க எடுத்திருப்பாங்க. த செப்பியா கார்செட் would have her no more than an empress delegating domestic chores. அவங்க அந்த அறையில் இருந்தால் எல்லாருக்குமே அவங்கவுங்க என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. In this room, imagine her gravely accepting tributes of porcelain and sparkling brass. இந்த அறையில் தான் நிறைய பேர் அவங்கள பார்க்க வருவாங்க. வரவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது பரிசு தருவாங்க. அது போர்சலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நல்ல ஸ்பார்க்கிள் ஆகிற பிராஸாகவும் இருக்கலாம். இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, or setting tiger lilies afloat in bowls or stocking pots of pickled mango in the attic of summer. இல்லைனா அந்த ரூம்லேருந்து தான் போலில் டைகர் லில்லிஸை அழகாக செட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைனா மாங்காய் ஊறுக்காவை பானைகள்லாம் போட்டுட்டு மேலே இருக்கிற பரணெல்லாம் அடுக்கின்னு இருப்பாங்க. But the wrong word kills an empress is wrong, an accurate graft on a delicate stalk. Empire was never her creed. Grandmother had to learn the principles of governance from practiced hands. அவங்க ராணி மாதிரி இருந்தாலும் எல்லா வேலையும் அவங்களே தான் கற்றுக்கிட்டு செய்ய வேண்டியிருந்தது. She had to whet the brusque words of command on waspish crones in the inner courtyard, had to tame the peacocks in the garden, and ride the raisins of tact with aunts-in-law, invalids who ruled from brass-bound chest and serene beds of illness. அவங்க நிறைய வேலை செய்ய வேண்டியிருந்தது.
எல்லாரையுமே வந்து ஒரு சொல்லுலேயே வந்து அடங்கி அவங்களுக்கு கீழ்ப்பணியை செய்ய வேண்டியிருந்தது. அந்த தோட்டத்துக்கு வந்து மயிலெல்லாம் அடக்க வேண்டியிருந்தது. அப்புறம் வந்து இந்த திராட்சைங்களெல்லாம் வந்து அவங்களுடைய ஆன்ஸ் அண்ட் லாவோடு சேர்ந்து அவங்க காய வைக்க வேண்டியிருந்தது. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா வீட்டில் முடியாதவங்களெல்லாம் அவங்க வந்து படுக்கையிலே இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கவனிக்க வேண்டியதும் இவங்க தான் செஞ்சிட்ருந்தாங்க. She grew up with her children, kept house in a city of merchant ships and parade ground strife. அவங்க குழந்தைங்களோட அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. வீட்டை ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சுருந்தாங்க. Made a home in the rain-gashed heart of that world in whose lanes stowaway Chinese sang the praises of their silk. அவங்க இருந்த தெருவில் பார்த்திங்கன்னா சைனீஸ்லாம் வந்து அவங்களுடைய சில்கை வந்து விற்கிறதுக்காக, பட்டு துணியை விற்கிறதுக்காக போயின்ட்டுருப்பாங்க. அண்ட் கூலிஸ் பெடல் கார்ட்லோட்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் பிளக்ட் ஃபார் ஹோல்டர் போர்ட்ஸு. அதே மாதிரி கூலிஸ்லாம் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இந்த போர்ட்டுக்கு போயின்ட்டுருப்பாங்க. Like the poets of that city, she wrote in 2 languages, spoke a third in polite company. The lines enjabbed over the trellis, the words trapped in porous stones. அங்கேருந்த கவிஞர்கள் அந்த காலத்தில் வந்தவங்களாம் எப்படி 2 மொழியில் எழுதுனாங்களோ அதே மாதிரி அவங்களாலையும் 2 மொழியில் எழுத முடியும். 3வது மொழியை நல்ல பெரியவங்க நல்ல ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப பொலைட்டாக பேச தெரியும். She died giving birth to a daughter on Armistice Day 1931. She grew into the earth, then a storied fig tree, whose roots shot to heaven and branches burrowed so deep they seeded a forest. அவங்க வந்து அவங்க மகளை பெற்றெடுக்கும் போது 1931 அந்த டெலிவரி போது இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு ஃபிக் ட்ரீ வளர்ந்தது. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபிக் ட்ரீயோட ரூட்ஸ் வந்து ஹெவனுக்கு போச்சு, பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து மண்ணு கீழே போய் ஒரு காட்டையே உருவாக்கிடுச்சு அப்படின்றாரு. கிவிங் கன்சியூம்டு கிராண்ட் மதர். அவங்க கிராண்ட் மதர் வந்து இறந்தது காரணமே எல்லாருக்குமே நிறையா கொடுத்ததுனால தான். கனெக்டட் டு ஹர் பை நத்திங் மோர் சப்ஸ்டான்ஷியல் தென் அ ஸ்பைரல் த்ரெட் ஆஃப் ப்ரோட்டீன். அதாவது ரொம்ப சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கூட அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க. ஐ வேக் சம் நைட்ஸ் டு ஃபைண்ட் அ ஐ ஸ்டாரிங் அட் மீ ஃப்ரம் த மிரர். நிறைய நாள் ராத்திரி நான் அப்படியே எழுந்திருக்கேன். எழுந்தும் போது பார்த்தா என் அறையில் இருக்கக்கூடிய கண்ணாடியிலேருந்து அவங்க அந்த என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு இருந்திருக்கு. Grandmother, when she died, younger than I am now, cut in half by the street lights glare. அங்கே அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவம் என்னோடய பாட்டி தான். அவங்க இறக்கும் போது இப்போ எனக்கு என்ன வயசு இருக்கோ அதில் பாதி கூட அவங்களுக்கு இருக்காது. அந்த இளம் வயதுலேயே அவங்க இறந்துட்டாங்க. இப்போ கூட கண்ணாடியில் அவங்களோட பாதி உருவம் தான் தெரியுது. ஏன்னா வந்து தெரு விளக்கோடைய கிளாரில் எனக்கு வந்து முழு உருவம் தெரியல. Hold your powers, she says. Do not give from the core, my son, do not give. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய பவர்லாம் நீயே சேர்த்து வச்சுன்னு கொடுத்துடாத, எப்போதுமே கொடுத்துடாத. கிவிங் ஸ்பைட்ஸ் த ஃப்ளஷ் கரோட்ஸ் இன்டென்ஷன். கொடுக்கறது உன்னுடைய சதையை அழிச்சிடும், உன்னுடைய இன்டென்ஷனும் வந்து கரோட் ஆகிடும். மோஸ்ட் அன்ரிலையபிள் ஆஃப் பாட்டர்ஸ், மோஸ்ட் மெமோரபிள் ஆஃப் சின்ஸ், கிவிங் கில்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அது நம்மளை அழிச்சிடும். மை சன், டூ நாட் லைக் கர்ணா, ரிப் ஆஃப் த ஆமர் தட் இஸ் யுவர் ஸ்கின். அதுக்கு உதாரணமாக அவங்க மகாபாரத கர்ணனை சொல்கிறாங்க. அவர் வந்து அவர் தோல் மாதிரி இருந்த அவரோட கவசத்தை கூட எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாரு. கேட்குறவங்களுக்குலாம் கொடுக்குற கர்ணன் மாதிரி நீ இருக்காத, கொடுக்கறது நம்மளை கொன்னுடும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.